நம்ம வீட்லலாம் அம்மா சொல்ற பேச்ச கேட்கலன்னா திட்டுவாங்க, இல்லன்னா அதிகபட்சம் அடிப்பாங்க. ஆனா ஒருத்தங்க தன்னோட பேச்ச கேட்கலன்றதுக்காக தன்னோட பொண்ணையே கொன்ன அம்மாவ பத்தி தான் இன்னைக்கு சொல்லப் போறேன். அவங்க பேரு அரோரா கார்பலேரா. அவங்களுக்கு யூஜெனிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருதுன்னா, செலக்டிவ் ப்ரெடிக்ட் மூலமா ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு அந்த குழந்தையை பார்த்து பார்த்து இன்டெலிஜென்ட்டா வளர்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல வரக்கூடிய ஜெனரேஷன் சூப்பர் ஹியூமனா வரும் அப்படின்றதுதான் இந்த கான்செப்டோட நம்பிக்கை. அரோரா 1914ல பார்த்து பார்த்து ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரோட ஜெனடிக்ஸ் மூலமா ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டா அது இன்டெலிஜென்ட்டா வரும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பிரெக்னன்ட் ஆன உடனேயே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு கில்டா கார்டுன்னு பேர் வச்சாங்க. நாமெல்லாம் 3 வயசுல நர்சரியில சேர்ந்து ஆனாவனா படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த குழந்தை 2 வயசுல புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, 3 வயசுல எஸ்ஸே எழுத ஆரம்பிச்சிடுச்சு, 10 வயசுல 4 லாங்குவேஜ்ல ஃப்ளூவெண்டா இருந்திருக்கு, 13 வயசுல யூனிவர்சிட்டியில சேர்ந்து 18 வயசுல லா படிச்சு முடிச்சிருக்கு. அவங்கள விளையாட விட்டதில்ல, வெளியே போக விட்டதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச கூட விட்டதில்ல. 18 வயசு வரைக்கும் அவங்களோட எல்லா முடிவையுமே அவங்க அம்மா தான் எடுத்திருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி ஃபெமினிஸ்ட் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கா. இது அவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்பதான் அவங்க ஊருக்கு ஒரு ஆர்த்தர் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த பொண்ணை பார்த்து பாவமா இருக்குன்னு சொல்லி, நான் உனக்கு செக்ரட்டரியா வேலை தரேன், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய், நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறேன், எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அவங்க அம்மாக்கு சரியான கோவம் வந்து கில்டா தூங்கிட்டு இருக்கும்போது அரோரா துப்பாக்கி எடுத்துட்டு போய் 4 வாட்டி சுட்டு கொண்டு இருக்காங்க. கோர்ட்ல அவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது அது தப்பாயிடுச்சுன்னா அதை உடைச்சு போடுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லி இருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த மாதிரி தான் தன்னோட குழந்தைங்களை தான் விருப்பப்படி வளர்க்கணும்னு சொல்லி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.